Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யறேன்னு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொக்கு செய்யறதுக்காக நான் 18 முட்டை எடுத்துக்கிறேங்க. இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு முட்டை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முட்டை தொக்கு. நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், பொறுமையாக வதக்கிக்கலாம். பாருங்க, சூப்பராக இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 5 பெரிய சைஸ் தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே தொக்குக்கு தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி குழஞ்சி நல்லா வதங்கணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம உரிச்சு வச்சுக்கிற முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டையை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டு சேர்த்துக்கினா மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம், பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா வதங்கின பின்னாடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை உடையாமல் சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட முட்டை நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இது தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.